அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராசி சக்கரத்தில் 12 ராசிகளுக்குமே ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பங்குனி மாதத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தனுசு ராசிகளை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய யோகாதிபதிகளாகிய இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இனி பங்குனி மாதம் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றும் காலகட்டமாக இருக்குது. தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோவில் பங்குனி மாதத்துக்கான முழுமையான பலன்களை பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குள்ள அன்பு நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. நீண்ட நாட்களாகவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். ராசிநாதன் குரு பகவான் பலமாக உட்கார்றதுனால சொந்த ஊரில் இடம் வாங்குவதும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய மகள்களுக்கு திருமண வரணும் அமையும். எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் திடீர்னு முன்னேற்றம், திடீர் லாபம் உண்டாகும். நல்லவங்க பங்குதாரர்களாக சேருவாங்க. புரிந்து கொண்டவர்கள் வேலையாட்களாக வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உத்தியோகத்தில் வரவேண்டிய பதவி உயர்வு, பண உயர்வு, சம்பள உயர்வு இப்போது வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விலையுயர்ந்த தங்க நகைகளை வாங்கி மகிழ்வீங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு வெற்றி மகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கியம் அழகு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க. பங்குனி மாதம் சிறப்பாக அமைய ஸ்ரீ ரங்கநாத சுவாமியை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுவதும் நல்லது. கடலை பருப்பு தானமாக வழங்குவது நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த மாதமானது எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி உண்டாகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. புதிய நண்பர்களோட அறிமுகம், அவர்களால் நல்ல பல நன்மைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் அதிகமாகவே இருக்கும். பணவரவை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் நல்ல சிறப்பாகவே இருக்கும். உங்களோட செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க. பேச்சு திறமையும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அருகில் இருக்கும் கோயில்களுக்கு அனைவருமே சென்று தீபமேற்றி வழிபடுவதனால பல தடைகள் இருந்தாலுமே அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இனியும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே மிதமாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரத்து தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தை பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடினமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கு பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருந்தும் நல்ல பெயர் பெறுவீங்க. சக ஊழியர்களிடமிரும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை ஏதாவது குறை சொல்லுவாங்க. அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை தரும். கணவன் மனைவி கிடையே தேவையில்லாத விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படலாம். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பெண்களது செயல்பாடுகளுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பாங்க. திறமையான பேச்சின் மூலம் எதிலுமே நீங்கள் வெற்றி காணக்கூடிய மாதமாக இனி வரக்கூடிய மாதங்கள் அமைஞ்சிருக்கு. செலவுகளை குறைப்பதும் மிக நல்ல பலன்களை தரும். கலைத்துறையினர் பொறுத்த வரைக்குமே நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணங்கள் தோன்றலாம். கவனம் தேவை. பணியில் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் குறையக்கூடிய மாதமாக இருக்குது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த பணம் கிடைக்கும்.
எடுத்த வேலைகளிலும் மிகவும் கவனமுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. மன வலிமையும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. மக்கள் மத்தியில் மதிப்பும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் வெற்றி பெற கடினமான உழைப்பை தர வேண்டியிருக்கும். எல்லாரிடமும் அனுசரித்து செல்வது இன்னமும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. மூலம் நட்சத்திரத்துக்காரை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மருத்துவம் சார்ந்த செலவுகள் நேரிடலாம். ஆயுதங்கள் கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன்களை தருங்க. அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. உங்களை சார்ந்தவங்களே உங்களை தவறாக நினைக்கலாம். பூராட நட்சத்திரத்துக்காரை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் சிற்றின்ப செலவும் அதிகரிக்கும். மனதில் ஏதாவது கலகம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலுமே வழியே வந்து சிலர் சண்டை போடலாம். கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கண் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படலாம். வேலை தவறி உண்ணும்படி நேரலாம். உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த மாதம் எதிலையுமே முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த பணவரத்தும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். உழைப்பும் வீணாகுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். சூழ்நிலைகளும் உருவாகும். திடீர் செலவு உண்டாகும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது எடுபடாமல் போகிறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகும். அதே நேரத்தில் பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக ஸ்ரீ பைரவரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன அமைதியும் கிடைக்கக்கூடியன்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி கிழமைகளில் வீடுகளில் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலன்களை தரும்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்கார அன்பர்களுக்கு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் கலவையான பலன்கள் தரக்கூடும். சனியின் பெயர்ச்சி ஆண்டோட தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை நல்ல பலன்களை தருவதாக தெரிகிறது. அதே நேரத்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே பலவீனமாக பலனை தரக்கூடும். குறிப்பாக நெஞ்சு இதயம் சம்பந்தமாக ஏதேனும் பிரச்சனை இருக்கிறவங்க மார்ச் மாதத்திலிருந்து மிகவும் கவனமாக இருக்க வேணும். இருப்பினும் மே மாதம் முதல் ராகுவோட பெயர்ச்சி 4ஆம் வீட்டில் இருந்து விலகுவதனால பிரச்சனைகளும் குறையும். ஆனால் ஏப்ரல் மாதம் மே மாதத்தின் நடுப்பகுதி வரை ஆரோக்கியத்தில் அதிக அளவு அக்கறை தேவை. மே மாதத்தோட நடுப்பகுதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி உங்களோட 7ஆவது வீட்டை அடைந்து முதல் வீட்டை பார்த்து பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக சொல்லப்படுது. சனியின் பார்வையாலோட சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சரி செய்ய குரு உதவியாக இருக்கிறாரு. இதன் மூலம் இந்த வருடமானது சில உடல்நல கோளாறுகள் அவ்வப்போது தென்படலாம். அப்படின்னாலும் உங்களோட பொறுமையாலும் புரிந்துணர்வாலும் குருவோட அருளாலும் பிரச்சனைகள் அனைத்துமே விரைவில் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெறும் மாதமாக அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்குமே இந்த மாதமானது சராசரியை விட ஓரளவுக்கு சிறந்த பலன்களை தரும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பார்த்தோமா இயல்பாகவே மிகவும் விளையாட்டுத்தனமாகவும் நகைச்சுவையாகவும் இருப்பாங்க. வாழ்வில் வெற்றி மற்றும் வளம் பெற தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மாதா கமலா அல்லது மாதா சித்தார்த்தியை வழிபடுவது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதாக சொல்லப்படுது. மூல நட்சத்திரத்துக்கார பார்த்தீங்களா நல்லெண்ணத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதமானது நல்ல மாதமாக அமையுது. கேது பகவானுக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால செய்து வரும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும். லாபமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நினைத்த வேலை நடக்கும். அலுவலக பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வழக்கு முடிவிற்கு வரக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய மாதங்கள் அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் தொடங்குவதற்கான மேற்கொண்ட முயற்சி ஆதாயம் தரும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடி அனைத்துமே விலகும். எதிர்பார்த்தபடி வரவு இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சி மேற்கொண்டுட்டு வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். புதிய சொத்து வாகனம் என்ற கனவும் நனவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நேற்றைய முயற்சிகள் வெற்றியாகும். சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால செயல்களில் வேகமும் இருக்கும். திட்டமிடாமல் கூட ஒரு சில வேலைகளில் இறங்கி அதனால் சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பரிகாரமாக விநாயகரை வழிபட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.
பூராட நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ வேண்டும் என்ற கொள்கையுடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசிநாதன் குருவும் நட்சத்திரநாதன் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறதுனால எதிர்பார்த்த வருமானமும் வரும். திட்டமிட்ட வேலைகளும் அனைத்துமே சுலபமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசி அன்பர்களை பற்றி பார்த்தோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.